ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டி அவர் இருக்கும் பொழுதே ஏழுமலையான்னே பேரு வெங்கடாஜலபதிக்கு. ஆனா அவருக்கு 2 மலை தான், மீதி 5 ஏழுமலையானோடது இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த மலையிலே தான் அவர் அடிபட்டு காலமானார். திருப்பதின்னு சொன்னா பிரசித்தி பெற்றது பிரசாதம் லட்டு. மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பை கலந்து வித்திருக்காங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்து மத நம்பிக்கை இல்லாத எவரும் கோவில் நிர்வாகத்தில் மட்டுமல்ல ஆட்சி நிர்வாகத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இந்த மோசமான சம்பவமானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. 2 நாட்களாக மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. திருப்பதியில மக்களுக்கு பிரசாதம் லட்டு தயாரிப்பதில் மிருக கொழுப்பை சேர்த்து செய்திருக்கிறார்கள் செய்தி. இதை மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டி அவர் இருக்கும் பொழுதே ஏழுமலையான்னே பேரு வெங்கடாஜலபதிக்கு. ஆனா அவருக்கு 2 மலை தான், மீதி 5 ஏழுமலையானோடது இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த மலையிலே தான் அவர் அடிபட்டு காலமானார். அவருடைய மகனுடைய கிறிஸ்தவ மதவெறி ஆட்சியில உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்கள் போற்றுகின்ற திருப்பதின்னு சொன்னா பிரசித்தி பெற்றது பிரசாதம் லட்டு. மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பை கலந்து வித்திருக்காங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாம இதை பேசினா உடனே மதவாதம்டுவான். இந்து மத நம்பிக்கை இல்லாத எவரும் கோவில் நிர்வாகத்தில் மட்டுமல்ல ஆட்சி நிர்வாகத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இந்த மோசமான சம்பவமானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இதற்கு காரணமாக இருந்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதோடு இல்லை, இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கே நாம வரவிட்டக்கூடாதுங்கிறத இது நிரூபிக்கின்ற விதமா அமைஞ்சிருக்குங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதற்கு அடுத்ததா காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைவராக ஒருத்தர் இருக்கார், கே செல்வமா இல்ல, பெருந்தொகை ஈட்டியதால் செல்வ பெருந்தொகையானார். அவர் பேரு ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கிலேயே நீங்க அந்த வழக்கில் அவர் பேர் என்ன போட்டிருக்கு? கே செல்வம் தான். அந்த கே செல்வம் நான் ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பாக காஞ்சிபுரத்தில் என்னோட பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே நண்பர் ஆடிட்டருடைய படுகொலையை புனர் விசாரணை செய்ய வேண்டும்னு கேட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜெய்சங்கரா அவர் ராகுல் காந்திக்கு 4 பக்க கடிதமே எழுதியிருக்கார். அதுல அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் படுகொலையில இந்த கே செல்வம் என்கின்ற செல்வ பெருந்தொகைக்கு சம்பந்தம் இருப்பதாக சுட்டி காட்டி இருக்கார். அன்னைக்கும் டால்பின் ஸ்ரீதர் தான் என் கூட இருந்தார், இன்னைக்கு இருக்கார். இது ஒரு ரேர் காம்பினேஷன் நினைக்கிறேன் நான். ஆகவே இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த செல்வ பெருந்தகை என்கின்ற கே செல்வம் கிரிமினல் பின்னணி உள்ளவர்கிறத இந்த குற்றச்சாட்டு நிரூபிப்பதா இருக்கு. ஆகவே காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து இந்த கே செல்வத்தை நீக்கணும்னு அவர் கேட்டிருக்கார். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவர் 5 கட்சி அமாவாசைன்னு. ஏன்னா முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார், அப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தார், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார், அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருந்தார், இப்போ லாஸ்ட் ரெஃப்யூஜா காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கார். இந்த மாதிரியான குற்ற பின்னணி உள்ளவர் ரொம்ப எவனாவது பேசினான்னு வச்சுங்களேன், அப்போ ஏதோ பின்னாடி இருக்குன்னு தெரியுது. ஆகவே இவர் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி, ஹெச் ராஜாவை பற்றி எல்லாம் ஏற்கனவே ரொம்ப பேசியிருக்கார். அதுலேருந்தே தெரியுது இவர் பின்னாடி ரொம்ப பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியுது. ஆகவே திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த கடிதத்தின் மீது
மாநில அரசும் காவல்துறையும் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்குல அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது சரண்டர் ஆனவங்க அவங்களோட போன்ல பேசினவங்களெல்லாம் இவங்க கைது செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. ஆனா இவரோட செக்ரட்டரியா அஸ்வத்தாமன் அட்வொகேட், செல்வத்தோட செக்ரட்டரி தானே, இளைஞர் காங்கிரஸுக்கும் நிர்வாகி, இவருக்கு பர்சனல் அசிஸ்டண்டாகவும் இருந்தார். ஆகவே அவரே இதுல குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கிறச்ச செல்வம் இஸ் அட் லார்ஜ்ங்கிறது நமக்கு கவலை அளிக்கிற விஷயமா இருக்கு. சோ அவரை முறையான விதத்துல காவல்துறை விசாரிக்க வேண்டும், மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன்.